action. God breathed His life into us and made us alive again. Hallelujah. தேவனுடைய சமூகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நாங்க கால வேலை 99% of the time I pray, Lord, what should I be preaching today? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற எங்களுடைய தியானத்தின் தலையங்கம் டார்க்னஸ் டு லைட். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். சுவாமி, இந்த காலநிலைகளிலும் உடைய சமூகத்துக்கு வரவும், தொழுது கொள்ளவும், இந்த வார்த்தைகளை கேட்கவும், இந்த சமூகத்திலே எங்கள் விண்ணப்பங்களை, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும் எங்களை தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி இந்த வார்த்தையின் மூலமாகவும் எங்களோடு பேசுவீராக. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறீர், பிரசன்னமாக இருக்கிறீர் நாங்கள் உணர்கிறோம். சுவாமி, எங்களோடு இன்றைக்கும் இடைப்படும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு போதியும். இயேசு நாமத்திலே வந்து நிற்கிறோம் பிதாவே. பேசுகிற என்னையும் கேட்கிற உடைய பிள்ளைகளையும் உம்முடைய சிலுவையின் நிலையில் மறைத்துக் கொள்ளும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு மகன் எங்களுக்கு அந்த தலையங்கத்தை போடுவார், டார்க்னஸ் டு லைட். முக்கியமாக இந்த 2 வசனங்களை நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். அநேக வசனங்கள் உண்டு, இடையிலே நாங்கள் போகும் பொழுது அவற்றை பார்க்க கடந்து செல்லலாம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 வசனத்தை வாசித்து விட்டு பின்பு நாங்கள் கடந்து செல்வோம். முதலாவதாக பிரதர் ஸ்ரீ எங்களுக்கு இந்த வசனங்கள் 2ஐயும் வாசிப்பார். வெகு கவனமாக கேளுங்கள் என்ன வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி வாசிங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். Amen. And then we'll keep that there. Who called you out of darkness into His marvelous light, it seems. Praise God. எங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்திருக்கிறாரா? வரவழைத்தது மாத்திரமே இல்லை, எதற்காக வரவழைத்தாரா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, அவர் எங்களை என்னவாக்கி இருக்கிறாரா? ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கி இருக்கிறாரா? இட்ஸ் பியூட்டிஃபுல் 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 வேர்ஸ். அண்ட் தென் அடுத்தது வாசிங்க, கொலோசியர் 1வது அதிகாரம் 12, 13. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். Praise God. இதுகள் இந்த வசனங்கள் ரொம்ப ஆழமான கருத்துள்ளதாக இருக்கிறதை பார்க்கலாம். நாம் இந்த வசனம் 2ஐயுமே நாங்கள் பல வாரங்களுக்கு தியானிக்கலாம். பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் கொலோசியர் என்று சொல்லி பார்த்தார். how he says is, நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமா? என்ன காரணத்தினால என்று சொன்னால் என்ன செய்திருக்கிறாராம், எப்படியா இருக்கிறாராம்? yes taken us from where? domain of darkness, utter darkness, அந்தகாரம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். அந்தகார இருளிலிருந்து அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. Praise God. இவையில் ரொம்ப ஆழமான கருத்துள்ளவைகளாய் காணப்படுகிறதை பார்க்கலாம். இன்னும் ஒரு வசனம் வாசித்து விட்டு நாங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்கிறோம், சற்று நேரம் இந்த இருள் என்றால் என்ன, அண்ட் தென் லைட் என்றால் என்ன என்று சொல்லி சற்று ஆராய்ந்து சற்று நேரம் எங்களை விட்டு கொடுத்து படிக்க இருக்கிறோம். ஆகவே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம், Ephesians chapter 5 verse 8, we'll just read that and then we are going to meditate on what we have read as well as what this darkness is, what this light is. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Praise God. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Praise God. முன்னர் நாங்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்தோமாம், இப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமாம். முன்பு நாங்கள் பார்த்த வசனங்களே பேதுரு 1லையும் இந்த கொலோசியர்லையும் பேதுரு 2லையும் கொலோசியர்லையும் பார்த்த பொழுது சொன்னோம், அந்தகாரத்தில் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, இருளிலிருந்து அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் எபேசியர் 5:8 பார்க்கும் பொழுது அந்தகாரமாக இருந்த எம்மை அழைத்திருக்கிறாரா? இருளில் இருந்தது மாத்திரமேல, நாமே இருளாக இருந்திருக்கிறோமா? It's a secret we have to understand. When we were in darkness, we were not only in darkness, we were the darkness.
It's such a beautiful, powerful word. You were once darkness, he says. He doesn't say you were once in darkness. He says you were once darkness. You were the darkness, it seems. Whatever you are participating in, wherever you are, you become that. That's the most interesting thing, though. So when we were in the darkness, we became darkness. Hallelujah. அப்போ நாங்கள் முதலாவதாக டார்க்னஸ் என்றால் என்ன? வாட் இஸ் திஸ் டார்க்னஸ்? வாட் டஸ் திஸ் டார்க்னஸ் ரெப்ரசன்ட்? இந்த டார்க்னஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது என்று சொல்லி பொதுவாக பார்க்க இருக்கிறோம். இந்த டார்க்னஸ், இருள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிலே பல சமயங்களில் பார்த்தாலும் இருள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய எண்ணத்திலே தோன்றும் பொழுது எண்ணத்தை குறிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பல கலாச்சாரங்களிலும் பல சமயங்களிலும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கொண்டாட்டத்தை பார்க்கிறோம். அங்கு வெளிச்சம் அதிகமாய் காட்டப்படுகிறது. சிங்களவர்களுடைய என்ன பௌத்த மதத்தில் இருக்கிற சிங்களர் மாத்திரமல்ல, பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் பௌத்த மதத்தில் இருந்து, முஸ்லீம் மதங்களிலிருந்து, இந்து மதத்திலிருந்து, கிறிஸ்தவ மதத்திலிருந்து, யூத மதத்திலிருந்து எங்கு பார்த்தாலும் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் கொண்டாடுகிறதை பார்க்கலாம். ஏன் இந்த காரணம்? இருள் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வாட் டஸ் திஸ் டார்க்னஸ் டினோட்? டார்க்னஸ் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம் மரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். டார்க்னஸ் most of the time denotes death. The valley of shadow of death. That's the valley there is no light going through. Where there is no light, there is death. Where there is no light, there is darkness. Where there is no light, there is no life. There is no life where there is no light. So darkness represents misery, evil, demons, hell. Darkness represents suffering, economical depressions. Darkness represents war, famine. என்னெல்லாம் வெளிச்சம் என்பதற்கு எதிர்படியாக இருக்கிறதோ அத்தனையும் இருள் என்பது எமக்கு என்ன சொல்லுகிறது, எடுத்து காட்டுகிறதா இருக்கிறதை பார்க்கலாம், ரெப்ரசன்ட் பண்ணுகிறதாக இருக்கிறதை பார்க்கலாம். Wherever you go, if there is darkness, you know some areas you walk into, you feel a darkness. A fear comes, darkness brings fear as well. இல்லையா? அந்தகாரம் பாருங்கள். வாழ்க்கை நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது பல காரியங்கள் நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் மற்றும் வேதத்தில் காணப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் இந்த வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையிலான போராட்டம். டே அண்ட் நைட், லைட் அண்ட் டார்க்னஸ், ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங், குட் அண்ட் ஈவில் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங், and there is a fight always. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தில் முதலாவது நாங்கள் ஆதி ஆமத்தை கடந்து செல்லும் பொழுது பாருங்கள், ஆதி ஆமத்தில் முதலாவது ஆண்டவர் இந்த பூமியில் வந்து செய்கிற ஒரு காரியம் இருளில் இருக்கிறதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். The first thing God does in this world is dividing darkness from the light. He brings light first to take the darkness away. When there was darkness, as you read, in வாசிங்க பார்ப்போம், in ஆதியாமத்தில் பாருங்க, in ஆதியாமத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது in Genesis, what we read is the first chapter itself, the most important thing God does, the first thing God does. And so much emphasis is given on what God does on the first day. And the first thing, இரண்டாவது வசனத்தில் வாசிங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. See what he says is பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். Now the earth was formless and empty, and darkness covered the surface of the watery depths. There was nothing. Can you just imagine? The world we live in today had nothing but darkness. There was nothing, no life whatsoever. There is no life. Where there is no light, there is no life. Darkness just represents lifelessness. When we talk about hell, there is no real life. Hell has no real life. Separation from God is darkness. It represents nothing but darkness. Hallelujah. அப்போ பாருங்க, முதலாவது the first thing God does is தேவன் வெளிச்சத்தை
வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். First thing God does is let there be light. That's the first word God speaks. Let there be light. If there is no light, you got no life. If there is no light, you do not know what is good and what is evil. If there is no light, you are a blind, spiritually blind person. You see nothing. You are in the dark. Sometimes we talk about people, we say, oh, the person is in the dark. அவன் இருளில் இருக்கான். ஏன்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. Ignorance is another thing we say when the person is in dark. Can you believe this? And then the first thing God says, let there be light, he says. This is this is something to be studied. இதில் நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டியதான அநேக ரகசியங்கள் ஆழங்கள் அடங்கி இருக்கிறதை பார்க்கலாம். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தவர். ஏன் பூமியிலே நாங்கள் இந்த வாசிக்கிற வசனத்திலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஆதியிலே, we don't know when, ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். When is that ஆதி? When in the beginning? When is that? எப்பொழுது அந்த in the beginning அல்லது ஆதி என்று சொல்லப்படுகிறது என்று ஒருவருக்குமே தெரியாது. ஏன் அப்படி ஒழுங்கின்மையாக வெறுமையாக இவ்வண்ணமாக இருளிலே பூமி ஆழ்ந்து கிடக்கிறது? Why? Many have asked why. Is this world only 6,000 years old? It is not. Because பூமி வானத்தை என்ன செய்கிற ஆண்டவர் முதலாவது வசனத்தை பாருங்க என்ன சொல்லுகிறார்? ஆதியிலே தேவன் என்ன செய்ய வானத்தையும் பூமியும் பட ஆதியிலே. we don't know when. அவர் பார்க்கும் பொழுது பூமி ஒழுங்கில்லாமல் இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, without form. There is only darkness there, no life on earth. சிலர் நினைக்கிறார்கள் devil, நீங்க பாருங்க படைக்கும் பொழுது பிசாசு இங்கே இருக்கிறான். When God created this, formed this earth, we don't say created. When he formed this earth, the devil was already there. So some believe when the devil Satan was cast out of the heaven, when he fell, it destroyed everything. So some believe all these dinosaurs we talk about who lived in millions of years ago were there at that time, not in this period where we are living. So that's the reason the earth was destroyed. Completely darkness has come. Chaos. Nothing. No olungendrathu ondrume kedaiyadu. Now we see another interesting thing though. வெளிச்சம் வர வேண்டும் என்றால் there need to be three things. வெளிச்சம் வர வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் இருக்க வேண்டும். ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், வெளிச்சம் வர வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் இருக்கணும். If there has to be light, a real light, there are false lights. If there has to be a real light, there has to be three things. It is not three things, rather three persons must be involved. Now we see something interesting. பாருங்க சொல்லுகிறோம், பூமி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது என்னவா இருக்கிறது? ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். The spirit of the Lord must come. தேவ ஆவியானவர் அசைவாடாமல் போனால் எனக்கும் உங்களுக்கும் வெளிச்சம் வராது. ஹல்லேலூயா, பிரேஸ் காட். நாங்க எங்கே இருந்தோம்? வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக இருள் இருந்தோம். என்னவாக இருந்தோம்? இருளாய் இருந்தோம். யாருடைய பிள்ளையாக இருந்தோம்? இருளின் பிள்ளையாக இருக்கிறோம். யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தோம்? இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது லோகாதிபதியினுடைய அதிகாரத்துக்கு, இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தோம். There is power, there is authority for the darkness to keep us there. தேவ ஆவியானவர், it is a miraculous thing. அதான் பாருங்க, ஆச்சரியமான ஒளி என்று சொல்லப்படுகிறது. He says marvelous light. He says, he describes the light. Peter says marvelous light, wonderful light, miraculous light. It's not just ordinary light, it is the light which gives us life. Hallelujah, praise God. A few days ago sun illadi pona, all of us, all the plants, everything will die. We will die. Light is needed. Doesn't matter how dark it is, when the light comes, it pierces through. Light is the fastest thing which travels on earth. வெளிச்சம் தான் அதிவேகமாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கலாம். There is no other force. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த பாருங்க, தேவன்
என்ன செய்கிறார்? தேவன் வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் கடவது என்றார். தேவன் இரண்டாவது ஆரை பார்க்கிறோம். தேவன் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் என்ன சொல்கிறார்? வெளிச்சம் உண்டாக கடவது. என்ன செய்தார்? எதையாவது உருவாக்கினாரா? வார்த்தையினால பேசுகிறார். தேவன் அடுத்தது வார்த்தை. தேவன் வார்த்தைனா. So 3 persons are involved. The Holy Spirit and Father, God the Father, we call him God, and then we have the word, the spoken word. நாங்கள் சொல்றோம் நாங்கள் புதிய ஏற்பாட்டில் யோவான்ல 1வது அதிகாரத்தில் யோவான் இயேசுவை பற்றி பேசும் பொழுது அந்த என்ன சொல்லுகிறார்? வாசிங்க 1வது வசனத்தை வாசிங்க. we must not miss it. பாருங்க என்ன சொல்றாரு? வடிவாக பேசுகிறதை பார்க்கலாம். பாருங்க அவர் என்ன சொல்றாரு சொன்னா, this is such a beautiful யோவான் இயேசுவை உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லி எடுத்து காட்டுகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எப்படியா இருந்தது? தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்ததா? தேவனா இருந்தது. அந்த வார்த்தை எப்படியா இருந்த? மாம்சமாக எங்கள் மத்தியில வாசிச்சது. So Jesus was the word who became flesh. Hallelujah. So Jesus was involved in this formation of this world and taking us from darkness to light. இந்த உலகத்தை இருளில் இருந்ததை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதிலே இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஈடுபட்டிருக்கிறதை பார்க்கலாம். Hallelujah. Unless those 3 persons are involved in our life, we will be in darkness. Unless those 3 persons are involved in our lives, we are dark. That's what he says. And that's a very interesting thing. Not only we were in darkness, we become the dark. We are darkness. We are darkness. நாம இருள் இருக்கிறது மாத்திரமில்லை, நாமே இருளாக இருக்கிறோம். இருளின் செய்கைகள் என்ன? முதல்ல பார்த்தோம். what are the characteristics, what are the activities, what is the behavior of darkness? அநேக காரியங்கள் பார்க்க people prefer doing it in the dark. Sin, occult, witchcraft, anything, anything. Why devil ஏன் கருப்பா காட்டுறார்கள்? Darkness is the prince of darkness. பாவங்கள் என்னென்ன காம விகாரங்கள், பொறாமைகள், கொள்ளைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ரோமர்ல வாசிக்கலாம், பேசியர்ல வாசிக்கிறாங்க. எல்லா இடத்திலும் பார்க்கும் பொழுது நீங்க இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டீங்களே, இக்காரியங்கள் உங்களுக்கு காணப்படக்கூடாதே என்று அவர் சொல்லுகிறதை காணலாம். ஹல்லேலூயா. இருளின் செய்கள் இருளின் செய்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு விவரிக்கிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. Praise God. அதில் பாருங்க, it takes a lot of explanation in this. பாருங்க, அப்போ பாருங்க 3 பேர் இன்வால்வ்டாக இருக்கிறார். அடுத்ததை பாருங்க, தேவன் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? 4வது வசனத்தில் பாருங்க என்ன சொல்லுகிறார்? சீக்கிரமாக 3ஆம் அதிகாரம் வாசிச்சோம். 4வது வசனம், ஒரே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இருளை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. வெளிச்சத்தை என்ன சொல்லுகிறார்? நல்லதே என்று தேவன் கண்டார். அல்லேலூயா. praise God, praise God, praise God. தேவன் வெளிச்சம் நல்லது என்று சொல்லி கண்டார். இந்த வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையிலே அநேக காரியங்கள் அவர் திரும்பவும் பேசிக்கொண்டே போகிறார். பாருங்க, நல்லது கண்டார். அவர் அடுத்த வசனம், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். He separated the darkness and the light, it seems. We don't fully understand how he did that. All we know is he spoke a word. We know this word was Jesus Christ. And we know Holy Spirit was working there. And you see, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லப்படுகிறதை பார்க்க. He was just brooding, just hovering, no noise, no nothing, very quietly. The way the Holy Spirit works in your life and my life is very quietly. He's a gentleman. Very quietly, softly speaks. சில நேரம் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்காம, without him moving, we won't be changed. It's the Holy Spirit. And then it doesn't, அவர் ஒருபோதும், when the Holy Spirit moves, when the Holy Spirit works, he doesn't work alone. You must understand that he works along with the Father and the Son. And whatever the Holy Spirit says will be confirmed by the word, written word, and the living word, by Jesus and the words of these scriptures. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தனியாக செயல்படுகிறவர் அல்ல.
when the Holy Spirit works, அவருடைய காரியங்கள் அனைத்தும் பிதாவோடு இணைந்து செய்யப்படுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமே இல்லை, அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான வசனத்துக்கு அடிப்படையில் காணப்படுகிறதை பார்க்கலாம். யாராகிலும் ஏதாகிலும் சொல்லலாம், எந்த ஆவினாலும் பேசலாம், ஆனால் வசனத்துக்கு அடிப்படையாக வார்த்தையோடு கூட அவருடைய காரியம் செயல்பாடு இருக்கிறதை பார்க்கலாம். Hallelujah. Praise God. Praise God. How many of you are excited? Huh? I don't put things on the board because the reason is pastors normally say ஏதாவது போட்டுட்டீங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா வாத்தியார் படிப்பிச்சது? எல்லாம் வாத்தியார் படிப்பிச்சுட்டு கேட்டார் நுழைஞ்சுதான்னு சொல்லி. இல்லை மாஸ்டர் வால் இன்னும் போகலைண்டா. ஏண்டா எங்கட ஊரில் தெரிந்தானே பார்த்தால் சில நேரம் ஸ்கூல் கூரையில் எலி போய் கொண்டு வந்துருக்குது. அது ஒரு சின்ன ஓட்டைக்கல்ல நுழைய வர கஷ்டப்பட்டுருக்குது. எல்லாம் உள்ளுக்கெல்லாம் போடுது. வால் இன்னும் அது உள்ளுக்கு போய் என்னவோ தின்று இருந்திருக்கு போல வால் இருந்திருக்குது. So you have to pay attention. Hallelujah. Praise God. Praise God. Praise God. Praise God. Praise God. அப்போ வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் பாருங்க. எவ்வளவு இந்த நம்முடைய இந்த பூமியை இந்த திரும்ப உருவாக்குவதிலே எவ்வளவு நேரம், எவ்வளவு முக்கியத்துவம் இந்த இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கிறதுல ஆண்டவர் முதலாவது அதிகாரத்தில் காட்டுறான்னு சொல்லி பாருங்க. such an important thing. Praise God. பாருங்க, அடுத்ததாய் சொல்லுகிறார். அதில் வாசிக்கும் பொழுது பாருங்க, இன்னொன்று வாசிக்கிறோம். அதிலே வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவது என்றார். ஆமென். அடுத்த 16ஆம் வசனம், தேவன் பகலை ஆள பெரிய சுடரும். என்னது அந்த சுடர்? பகல் ஆள்ற சுடர் சூரியன். குட், நீங்க எல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரியும். அடுத்த இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். Praise God. அப்ப பாருங்க, இன்னொரு 18ல வாசிங்க பாருங்க. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். ஆமென். தேவன் அது நல்லது என்று கண்டார். Praise God. அப்ப பாத்தீங்க என்று சொன்னா, தேவன் இந்த வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையிலே வித்தியாசம் கொண்டு வந்துதான் முதலாவதாக உலகத்தை உருவாக்குகிறார். அது எப்படியாக இருந்தது? ஒழுங்கில்லாமல் இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருள் சூழ்ந்திருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. தேவ ஆவியானவர் வந்து, நாம் முதல்ல வாசித்தோமா, நம்ம இருளில் இருந்தோம், இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம என்னத்துக்காக இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம்? தேவனுடைய புண்ணியங்களை சொல்லும்படியாக, அவருக்கு சோஸ்திரம் செலுத்தும்படியாக. இருளில் இருந்தபோது இருளாக இருந்தோம், இப்போது வெளிச்சத்துக்கு வந்ததும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான காரணம், நம்ம வெளிச்சமாக மாறிடுறோம். வாட் அ வண்டர்ஃபுல் திங் இட் இஸ், இல்லை? அப்போ நாம் சும்மா சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறோம், நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிறதை பார்க்கலாம். அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனுஷன் மத்தியில் இருக்கிறதான ஒரு நம்பிக்கை, அநேக சமயங்கள் இருக்கிறதான நம்பிக்கை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே ஆதியிலிருந்து எப்பொழுதும் ஒன்றாக இருந்து, இருளும் வெளிச்சமும் ஒன்றோடு ஒன்று, இரண்டும் ஒரே மாதிரி வல்லமை உள்ளது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டே இருக்கிறது. எப்பொழுது வெளிச்சம் ஜெயம் பெறுகிறதோ அப்பொழுதுதான் எல்லாம் முடிவடையும் என்பது பொதுவான ஒரு இது. Some people believe, it has been a theory, it has been believed by, for thousands of years by many religions and many philosophers that the light and the darkness have coexisted. They have existed together. They have been always there. That is not the case. As Christians, we don't believe that. We don't believe that. We believe God created, and some say God is light and darkness is a demon. Good is light. Evil is darkness. We don't believe in that. God, we read in our scriptures, God created the darkness. God created the light also. Hallelujah. There is a beginning for the light as well as there is a beginning for the darkness. But there is no beginning for our God whom we worship. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு துவக்கம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஆனால் வெளிச்சத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஏண்டா, தேவன் வெளிச்சத்தை படைக்கிறார்.
அதே நேரத்தில் இருளுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. ஏனென்றால் தேவன் தான் இருளையும் படைக்கிறார், பிசாசு படைக்க இல்லை. பிசாசை நாங்கள் இருளில் இருக்கிறவன் என்றும் இருள் என்றும் சொன்னாலும் கூட பிசாசு இருள் படைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவனை படைத்த பொழுது அவனை ஒரு ஸ்டாராக, ஒரு வெளிச்சமாக தான் படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்ததுனால இருளடைந்து போய்விட்டான். அவன் இருளை பிரதிநிதித்துவம் படுத்துகிறவனாய் காணப்படுகிறானே அன்றி அவன் தான் இருள் படைத்தவன் அல்ல. இருளில் ஜீவிக்க விரும்புகிறான், இருளில் மனுஷனை கொண்டு போக விரும்புகிறான், இருளின் காரியங்களை செய்ய விரும்புகிறான். ஆனாலும் கூட வெளிச்சம் வரும் பொழுது இருளுக்கு இடமே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த பெரிய இடமா இருக்கலாம், இவ்வளோ இருள் இருக்கலாம், ஒரு சின்ன மெழுகுவத்திரியை நீங்க பார்த்து வச்சீங்கன்னா வெளிச்சம் வருகிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப நாங்க வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயால வாசிக்கிறோம். இதை 45ஆம் அதிகாரம், Isaiah 45 verse 7. Isaiah 45 verse 7. It's a beautiful verse. Now God says, I form light and create darkness. I make success. I create disaster. I, the Lord, do all these things, it seems. How do you like that? Praise God. Praise God. That's why நாங்கள் போன வாரத்தில் பார்த்தபோது இருள் இருக்கிறான், அந்த என்ன சொல்லலாம், மரண குழிகளுக்குள்ளே வாசம் செய்கிறான். அவனை பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை கண்டதும் ஓடி வந்து கீழே விழுந்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடி போகிறதை பார்க்கலாம். Hallelujah. When the light comes, the darkness must leave. Praise God. All he said is one word. All what needed to happen is the Holy Spirit was there, hovering over that. Hallelujah. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். ஒளியை படைத்து இருளையும் என்ன செய்தேன்? உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். Praise God. அடுத்தது, சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். Praise God. எல்லாமே அவருக்கு கீழே தான் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கலாம், வெளிச்சமாக இருக்கலாம், எல்லாமே அவர் கரத்துக்குள்ளதான் இருக்கிறது. அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடப்பது இல்லை. பிரைஸ் காட். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறோம், நாங்கள் முதல் பார்த்த வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். என்ன பார்த்தோம்? பேதுருவில் என்ன பார்த்தோம்? முக்கியமான காரியங்கள் வாசிங்க. முதலாவதாக பேதுருவில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறார்? என்ன மாதிரியான இருளாம்? வாசிங்க. அது என்ன மாதிரி? டோன்ட் ஃபர்கெட் தட் வேர்ஸ். தட்தான் நான் 2 வார்த்தை போட்டேன், கணக்கு போட்டால் மறந்துடுவீங்க. எல்லாமே வேதத்தில் உள்ளதான், நான் கிரியேட் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் யூ கேன் கோ செக் இட் அவுட். ஆராய்ந்து படிச்சுக்கிட்டா பிடிச்சிக்கலாம். என்ன மாதிரி சொல்லுகிறார்? in 1 Peter 2nd chapter verse 9. they're going to முதலாவது பாருங்க, அவர் எப்படியா நாம செய்கிறாரா? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு. பெரிய ஒரு வார்த்தை இது, ரொம்ப காரியங்கள் அடங்கி இருக்கிறதான ஒரு பெரிய வசனம். அப்ப ஒவ்வொன்றாக அந்த வசனத்தை பிரித்து பார்க்க வேண்டி இருக்கிறதை பார்க்கலாம். பட் யூ ஆர் a chosen. இவங்களை என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டாரா, வரவழைத்தாரா. அவராக அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய அறிவினால் அவரை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் டார்க்னஸில் இருக்கிறோம். நம்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நாம் செய்கிறது சில வேளைகளில் சரி என்று நினைக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு கண் தெரியாதனால நாம் போற வழி சரி என்று நினைக்கிறோம். ஆண்டவராக இயேசு வந்து பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தராவிட்டால் எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதே கிடையாது. நாங்கள் பலவிதமான வழிகளில் நடக்கலாம். we will not know what we are doing, where we are going. We will not know. We will think that we know it. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்ட பாருங்க, அந்த அப்படியே வச்சுக்கொண்டு இன்னொருவர் அந்த நீங்களே வாசிக்கலாம். யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் யோவான் இயேசு பற்றி ஒரு காரியம் சொல்றான். ஒரு முக்கியமான காரியம் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் வந்து யாரையா, எந்த மனுஷனையும், doesn't matter who it is, யாராக இருக்கலாம், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறாரா. ஹல்லேலூயா. He is the only one who enlightens anybody on earth. அப்ப அவர் இல்லையண்டா
நான் சொல்ல இல்லை, இது நமக்கு புரியாத காரியம். நாங்க வாசிக்கிறோம் பாருங்க, இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? I am the light of the world என்றார். வாசிங்க நீங்க யோவான்ல வாசிங்க. யோவான் 1:9. வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ரைட் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இயேசு பாருங்க என்ன சொல்றார்? பல வசனங்களை வாசிக்கிறோம். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாசிக்கலாம். பாருங்க 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மூன்றாம் அதிகாரத்திலே வாசிங்க 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருக்கிறது, ஆனா மனுஷன் எதை விரும்புகிறார்? ஒளியின் இடத்துக்கு வர விரும்ப இல்லை. பாருங்க, இந்த களியாட்டங்கள், அநேகமான களியாட்டங்கள் எப்போ நடக்குது? பிரேசிலில் காணப்பட்ட இப்போ கிட்டல கேள்விப்பட்டோம் 200-300 பேருக்கு மேலே செத்து போனார்கள் இந்த கிளப்பில். எப்போது நடக்குது? எல்லாம் இரவு நேரத்தில். அநேகமான இந்த களியாட்டங்கள், காமகார விஷயங்கள், இந்த ட்ரக் இதுகள் எல்லாமே இருளுக்குள்ள நடக்கிற காரியங்கள், எல்லாம் இரவில் நடக்கிற காரியங்கள். ஏன் பகலில் செய்கிறாங்களே இல்லை? அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் ரொம்ப டீசெண்டான ஆக்கள், பகலில் நல்ல ட்ரெஸ் பண்ணி நடந்தவங்க, பகலில் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள், சும்மா சாதாரண ஆக்கள் அல்லவர்கள் எல்லாரும். அன்றைக்கு பிரேசிலில் செத்தவர்கள். பாருங்கள் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி. இது மாதிரி எத்தனை தரம் கேள்விப்பட்டுக்கிறோம். அநேக வேலைகளில் நான் கேள்விப்படுறேன், யாரோ ஒரு வாலிபனை கொண்டு விட்டார்கள், சுட்டு விட்டார்கள் டொரண்டோலே என்று சொல்லி. எந்த நேரத்தில் என்பதா? இரவு விடிய காலையில் 2 மணிக்கு, 1 மணிக்கு, 3 மணிக்கு பெண்ணை கடத்தி கொண்டு போனார்கள், ரேப் பண்ணினார்கள் என்றார்கள். எந்த நேரத்தில்? விடிய 2 மணிக்கு, 1 மணிக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை ரோட்டில்? அந்த இரவு நேரத்தில் என்ன வேலை? எல்லாரும் நித்திர கொள்கிற நேரத்தில். யூ மஸ்ட் ஆஸ்க் தட் கொஸ்டின். You are in the darkness. That's what these things take place. கவனிக்க வேண்டியதான காரியம். பகலில் பார்த்தீங்கன்னா some of these people இரவு முழுக்க அலைஞ்சிட்டு வேட்டையாடுற இந்த மிருகங்கள் மாதிரி அநேக மிருகங்கள் பாருங்க இரவில் தான் வெளியில் வரும், பகலில் காண முடியாது. Nocturnal. They come around, roam around and eat their prey at night. At daytime they sleep. Some of our youngsters are like that. இரவு முக்கு அலைஞ்சிட்டு காலையில் வந்து படுத்துருவாங்க. படுத்தா இப்போ எழும்புறது தெரியுமா? 3 மணி 2 மணி பகல்ல. இல்லையா? உங்களோட பிள்ளையா இருக்கலாம், எந்த பிள்ளையா இருக்கலாம். ராவில அலைதண்டா கவனிக்க வேண்டிய காரியம். அதுக்கு ஜெபம் தேவை, அதுக்கு வெளிச்சம் வரணும், அதுக்கு தேவாவியான ஒரு கிரியை செய்யணும். ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யறோம்? உபவாசத்தோடு ஜெபத்தோடு கேட்க வேண்டியிருக்குது. ஏனென்றால் எந்த நேரத்தில் அப்படியாக திரிகிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? ஐ டோன்ட் நோ. ஐ ஃபியர். ஐ ரியலி ஃபியர். I fear. I have children. I had 3 teenagers. I know what life is. I know how much fear used to go through my heart. If they are late a little, they are well behaved children. They normally tell me where they are. I know where they go. But even then, when they are at night, your children may be good children, but they are not. It's not the good people who roam around in the night. Hallelujah. Praise God. Praise God. That is something to be worried about. Something, when my children don't come at night, I don't sleep. I wake up and down, up and down. I'm always up. I'm worried because you don't know. You have no idea. It may be young person, it may be older person. When my children are away, I'm worried. That's normal. Yes, I pray. Yes, I give it to the Lord. But God has given me the responsibility. I must know where they are. இல்லையா? நீங்கள் இன்னைக்கு கூட பாஸ்டருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் ப்ரே பண்ணாமல் இருக்கேன். நம்பிக்கை இருக்கிறனால தான் அப்படி பார்க்குறேன். என்ன இரவில் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரைஸ் காட். இது இடையில் சேமனோட சம்மந்தப்பட்டதில்லை. இது இரவோட சம்மந்தப்பட்டது. That's the strange thing of it though. That is the very strange thing of it when I preach. And when I go back and listen, I must have said things I have never prepared. I never thought of. And then those things I speak will speak to me as well.
So that's the work of the Holy Spirit. We leave room for the Holy Spirit to function. How the Holy Spirit works, we do not understand. There may be one person needing that word. I do not know. Hallelujah. And I believe in God. I believe in the work of the Holy Spirit. He is powerful. He is powerful. One word can change you. All my 1 day, 1 hour speech will not change you. All my lectures will not change you. The Spirit, just moving at a fraction of a second will change you. Change you forever. Hallelujah. From darkness to light. From this day to night to day. Life will be changed from night to day. It will be, the difference will be இரவுக்கும் பகலுக்கும் இருக்கிறதான வித்தியாசமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். When you look at Christians, all those Christians will tell stories which are very terrible stories sometimes. Sometimes people ask me, என்ன எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி இருந்து தான் வந்தார்கள்? அநேகமாக ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, நான் பயங்கரமான வாழ்க்கையில் இருந்தேன், கொள்ளைக்காரனாக இருந்தேன், சூனியங்கள் செய்கிறவனாக இருந்தேன், பில்லி சூனியங்கள் செய்கிறவனாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், வெறியனாக இருந்தேன், குடும்பத்தை அபியூஸ் பண்ணுகிறதா இருந்தேன், நான் கொள்ளைக்காரனாக இருந்தேன். இப்பொழுது என்னை ஆண்டவர் சந்தித்ததிலிருந்து நான் மாத்தியமாக இருக்கிறேன். எல்லாரும் கேட்கறது சில எல்லாரும் பொல்லாதவர்களாக இருக்கிறார்களா? ஒரு பாட்டு நாங்கள் படிப்பது உண்டு. ஒரு சிலர் கோயிலிருந்து ஒரு சகோதரன் எழுப்பி போயிடுவார் அந்த பாட்டு படிக்கிறார். அநியாயம் செய்தேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயான்னு சொல்லி. அப்ப அவர் சொன்ன, நான் யாருடைய வாழ்க்கையை கெடுத்தேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? அப்போ சில நேரம் நம்ம படிக்கிறது என்னதுன்னு யோசிக்காம படிச்சிடுறோம். பட் தட் இஸ் ட்ரூ. தட்ஸ் வாட் காட் டஸ். He changes people in prison. That is from darkness to light. சொல்லப்படுகிறது, ஒருவர் இங்கிலாந்து தேசத்தில் இயேசு அவரை சந்தித்தாராம். சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் பயங்கரமான பாவமான வாழ்க்கை செய்வித்தார். ஒருவரும் அவர் செய்த காரியங்களை கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் ஒரு கொலை செய்திருந்தாராம். பல வருஷங்கள் ஆகிட்டு போலீசாரால் யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லையா? அவர் என்ன செய்தாராம்? இயேசுவிடத்திலே, இந்த வெளிச்சத்திலே, இருளிலிருந்து வந்ததின் பின்பு பாவத்தை உணர்ந்து அவர் என்ன செய்தாராம்? போலீஸில் போய் அறிக்கை செய்தாராம், ஐயா, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த கொலை, நீங்கள் கண்டுபிடியாத கொலை நான் தான் செய்தேன், எப்படி செய்தேன் என்றெல்லாம் சொல்லி அறிக்கை செய்தாராம். அவர்கள் பார்த்துவிட்டு இவர் மனஸ்தாபப்படுகிறதை கண்டு அவருடைய தண்டனையை குறைத்து பிரிசனில் கொஞ்ச காலம் போட்டார்களாம். கொஞ்ச காலம் போட்ட பொழுது அந்த பிரிசனுக்குள்ளே போய் அநேகர் என்ன செய்தாரா? அநேகர் கேட்டார்களா, நீ ஏன் வந்த? ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்வார்களாம் பிரிசனில், என்னென்னத்துக்கு வந்தாய் என்று சொல்லி. நீங்கள் செய்த தவறுக்கு தக்கதாக, பாதகமான காரியத்துக்கு தக்கதாக உங்களுக்கு ஒரு மரியாதை பிரிசனுக்குள்ளே. சாதாரண காரியங்கள் செய்து போனவர்களுக்கு அடி பிரச்சனை. அவர்கள் உங்களை அங்கே வேலைக்காரராக வைத்திருப்பார்களா? அவர்கள் சாப்பாடு எடுத்துட்டு வரணும், அவர்கள் பஸ் இருக்கிறார்கள் அங்கே. அப்போ இவன் செய்தான், நான் ஒரு மர்டர் கமிட் பண்ணினேன் என்று சொல்லி, என்னென்று பிடிப்பட்டாய் என்று சொன்னார்களாம். நானே போய் சொன்னேன். ஏனடா பைத்தியக்காரன் போய் சொன்னான்னு சொல்லி. என் வாழ்க்கையில் இயேசு வந்தார். நான் பாவத்தை உணர்ந்தேன். பாவத்தோடு நான் அந்த பாரத்தை சுமந்து தெரிய நான் விரும்பவில்லை. மனுஷனுக்கு ஒருவருக்கும் தெரியாவிட்டாலும் என் ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய சாட்சி கேட்டு அநேகர் பிரிசனில் ரட்சிக்கப்பட்டார்களா? அதற்கு பிற்பாடு என்ன செய்தார்களா? குறுகிய நாட்கள் தான் போட்டார்கள், வெளியில் விட்டுட்டார்களா? வெளியில் வந்ததும் அவருக்கு பெரிய கவலை. அநேகர் இருளில் இன்னும் இருக்கிறவர்களை விட்டுட்டு வந்துட்டேனே என்று சொல்லி யோசிச்சு பார்த்து எப்பயோ செய்த ஒரு கலவை போய் அறிக்கை பண்ணினாரா? திருப்பி அதுக்காக கொஞ்ச நாள் இன்னும் உள்ளுக்கு போட்டார்களா? அப்போ அவர் வெளியில் வந்து சாட்சி சொன்னார். ஒரு நாள் இந்த ராணி குயின் மெஜஸ்டி பே பண்ணி இவாஞ்சலிஸ்டாக இருக்கிற, சுவிசேஷங்கனாக இருக்கிற ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி குயின் எனக்கு பே பண்ணுறான். என்னென்று கேட்டால், பிரிசனில் வச்சு எனக்கு சாப்பாடு தந்து என்னை அங்கே வச்சு ஊழியம் சொல்கிறதுக்கு வச்சுருந்தார்கள்னு சொன்னார். என்னத்தை பார்க்குறோம்? எங்களுடைய வாழ்க்கையில் இரவுக்கும் பகலுக்கும் எப்படியான ஒரு வித்தியாசம் இருக்கிறதோ அப்படியான ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொண்டு வர வேணும். அப்பொழுதுதான் மெய்யான ஒளியை கண்டிருக்கிறோம். மெய்யான ஒளி வரும் பொழுது அங்கே இருளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எத்தனையோ பேர்களை பார்க்குறோம். குடித்து வெறித்து திரிந்தவர்கள், வீட்டிலே அநியாயம் பண்ணினவர்கள், தேவ வெளிச்சம் வந்ததின் பிற்பாடு எப்படியா இருக்கிறார்கள்? சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிற, இல்லாட்டி வீட்டுக்கு வர பயம், என்ன செய்வானோ தகப்பன்காரன் என்று சொல்லி. மனுஷிமார் இருக்கிறார்கள் குடிக்கிறவர்கள். மனுஷிமார்கள் குடிக்காமல் இல்லை, வேதத்தில் சொல்லுகிறது வயதானவர்கள் குடிக்காதவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி. மனுஷிமாரும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த மனுஷிமார் நான் கண்டிருக்கேன். இலங்கை தேசத்தில் குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பலவிதமான அடிமைத்தனத்துக்கு பிசாசு யாரையும் அடிமைப்படுத்தி விடுவான். என்ன செய்கிறார்கள்? மனம் திரும்பியவர்களாக
அநியாயமாக செலவு செய்தது இப்பொழுது பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு உடுப்புக்கு செலவு செய்கிறாங்க. வீட்டிலே முன்னேறி சமாதானம் இல்லாதது இப்போ சமாதானம் வந்ததாக, இருளிலா இருந்தது இப்பொழுது வெளிச்சம் வந்ததாக, முழுவதுமாக குடும்பம் மாற்றப்பட்டிருக்கிறதை காணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவன் பல காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க, பல இடங்களில் அவர் இந்த யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறதை பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 12வது வசனம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். I am the light of the world. Nobody ever said. People have, come before Christ and after Christ, and they have said, we want to search the light. We want to find the light. We will lead you to the light. Nobody ever said, I am the light of the world என்று சொல்லி, நானே உலகத்துக்கு வெளிச்சமாயும் ஒளியாய் இருக்கிறேன் சொல்கிறதை பார்க்கலாம். அது மாத்திரம் அடுத்த என்ன சொல்கிறார் பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். சும்மா ஒளி அல்ல. நாங்கள் வாசித்தோம், முதலாவதாக வாசித்தோம், என்ன மாதிரி ஒளி? marvelous light, ஆச்சரியமான ஒளி. இங்கே பார்க்கிறோம் என்னவாக சொல்லப்படுகிறது? ஜீவ ஒளி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த இதில் இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? ரகசியம் என்ன தெரியுமா? இருளே இருந்தபோது இருளாய் இருந்தோம் இல்ல, இருளின் வேலைகளை செய்தோம், அந்தகாரத்தின் அதிபதிக்கு கீழ்பட்டிருந்தோம், அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தோம். ஆனால் வெளிச்சத்துக்கு வந்ததும் நாம, இயேசு சொல்லுகிறார், நானே ஒளியா இருக்கிறேன், நானே வெளிச்சமா இருக்கிறேன் சொன்னது மாத்திரமல்ல, அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க. அதான் விசித்திரமான காரியம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். such an important beautiful verse in Matthew chapter 5. he says, now what he says is, பாருங்க என்ன செய்றார், உலகத்தில் நீங்க என்னமா இருக்கிறீங்களா? உலகத்தில் நீங்க என்னமா இருக்கிறீங்களா? வாசிங்க 14வது வசனம். என்னமா இருக்கிறீங்க? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயான்னு சொன்னாராம். முதலாவது என்ன செய்றார் ஆண்டவர்? என்ன சொல்றார்? நானே உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்றார். இப்போ எங்களை பாசுறார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. சரி, praise God. பாத்தீங்களா வித்தியாசத்து? that is my amazement. பிசாசோட இருந்தபோது, உலகத்தின் காரியங்களை செய்தபோது, அந்தரங்கத்தில் இருந்தபோது, நாமும் என்னவா இருக்கிறோம்? அந்தகாரமா இருக்கிறோம், இருளா இருக்கிறோம். வெளிச்சத்துக்கு வந்தோன்னு இயேசு வெளிச்சமா இருக்கிறது மாத்திரமில்ல, நம்மை ஒரு வெளிச்சமாக மாற்றி விட்டார். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்னு சொல்லுகிறார். அப்ப நாங்க எங்க போனாலும் என்னவா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் திரும்பி வாசிங்க பிரதர். என்ன சொல்லுது அதுல? Ephesians 5:8. what does it say? What does it say? Oh, maybe I didn't tell it in English. When we were in the darkness, we were not only in darkness, we were the darkness. Now when we came to the light, Jesus says to himself, he's the light. And then he says to us, you are the light of the world. Praise God. இந்த இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் அதிகமாக அப்படிதான் சொல்றோம். எங்கேயும் இருள் சூழ்ந்திருக்குது. இரவு இன்னும் இருக்குது, இருள் இன்னும் இருக்குது, பிசாசின் கிரிகைகள் இன்னும் இருக்குது. அதுல நம்மளை வெளிச்சமா வச்சிருக்கிறாரா? பிரைஸ் காட். நீங்க ஒரு லைட். அதான் நீங்க சின்ன பிள்ளைகள் எங்க சண்டே ஸ்கூல்ஸ்ல பாடுவாங்க, this little light of mine, I am going to let it shine. This is not a little light, it's a powerful light. Amen. Hallelujah. And Jesus didn't say you are a little light, and he said you are the light of the world and சொல்லுகிறார். when லைட்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. வந்து வெளிச்சத்துல நீங்க பாருங்க, ஒரு விளக்க பத்த வச்சு அல்லது ஒரு மெழுகுத்திரியை பத்த வச்சு நீங்க லைட்டா இருக்க, நீங்க அந்த மெழுகுத்திரியை இன்னொரு ஆளுக்கு பத்த வைக்கும் பொழுது உங்களில் எந்த குறையும் ஏற்படுவதில்லை. உங்களில் இருக்க அதே மாதிரி லைட் அங்க வந்துடும். Praise God. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பத்த வச்சாலும் இதில் இருந்து அவருக்கு ஒரு குறையும் வரப்போறதில்லை. நீங்க மற்றவர்களுக்கு பத்த வச்சாலும் உங்களுக்கு ஒரு குறையும் வரப்போறதில்லை. Praise God. உங்களே மாதிரி மற்றாலும் எரியும், மற்றாருடைய விளக்கும் எரியும். இயேசு அதான் சொல்றேன், நான் இப்போ என்னவா இருக்கிறேன், நீங்க என்னவா இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோமா?
ஹalleluya. அந்த காலத்தின் கிரியைகள் என்ன? வாசிங்க முதல் 5ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறோமா? My goodness. Once you become a Christian, your face must shine, your heart must shine. You are from darkness, you have come to light. You become a light to the others wherever you go. Hallelujah. உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய செய்கையினாலே, உங்களுடைய நடத்தையினாலே, உங்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய பிஹேவியரை பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தை காண வேணும். ஏன்னா சில வேளைகளில் நாங்க பேசுறதை விரும்புறோம், பிரகாசிக்கிறதை விட்டுட்டு பேசுறதை விரும்புறோம். We like talking, we like producing sound rather than shining as light. And I was quite keen, what is the difference between the light and the sound. I just took some, little bit of research on that. Mahen will put it, how fast the light travels and how fast that, sound travels. போடுங்க Mahen, பாருங்க அது இருக்குது கிலோமீட்டர்ஸ் per second. ஒரு செகண்டுக்கு லைட் வந்து 300,000 கிலோமீட்டர்ஸ் போகுது. ஒரு செகண்டுக்கு 1 second 300,000 kilometers. Unbelievable speed. பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, only 1236 kilometers per hour. ஒரு மணித்தியாலத்துக்கு தான் 1236 கிலோமீட்டர்ஸ் போகுது. இது ஒரு செகண்டுக்கு 300. அப்ப பாருங்க, லைட் டிராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். உங்களுடைய பிஹேவியர், உங்களை பார்க்கும் பொழுது உங்களில் இருக்கிறதான அந்த வெளிச்சம் சீக்கிரமா ஒரு இருதயத்துக்குள்ள கடந்து செல்வதை பார்க்கலாம். நம்ம வார்த்தை கடந்து செல்வதற்கு நேரம் எடுக்கும். ஹல்லேலூயா. காட் இஸ் குட். நம்ம பாருங்க, உன்னை நான் ஒரு சவுண்ட் பாக்ஸா வச்சிருக்கேன்னு சொல்ல இல்லை, உன்னை ஒரு எம்ப்ளிஃபயரா வச்சிருக்கேன்னு சொல்ல இல்லை, இல்லை உன்னை ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டமாக வச்சிருக்கிறேன், உன்னை ஒரு ரேடியோவாக வச்சிருக்கிறேன், உன்னை ஒரு டெலிவிஷனாக வச்சிருக்கிறேன், அப்படியே சொல்ல இல்லை. அல்ல ஒன்று ஒரு ஐஃபோனாக வச்சிருக்கிறேன், ஐபேடாக வச்சிருக்கிறேன், ஒன்றுமே சொல்ல. அல்ல பிளாக்பெரி Z10 அப்படியா வச்சிருக்கேன், ஒன்றுமே சொல்ல. என்ன சொன்னார்? உங்களை நான் வெளிச்சமாக வச்சிருக்கிறேன். வெளிச்சம் இருந்தேன்டா வெளிச்சத்தை மறைக்க முடியாது. வெளிச்சம் தெரியும், வெளிச்சம் இருந்தால் தெரியும். ஹல்லேலூயா. வாய்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு 4 எடுக்கும். நீங்கள் பேச்சினால ஒருத்தரை மாற்ற முடியாது. நீங்கள் ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்ச வீடாக மாற வேணும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். வழிகாட்டியாக நாங்கள் மாறணும் இல்லையா? பிரைஸ் காட். விச் இஸ் பியூட்டிஃபுல் இல்லை? வாட் an interesting thing. Amazing when God says it is amazing. சூரியனுடைய வெளிச்சம், சூரியன் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு அங்காலே இருக்கிறதா. அது வெளிச்சம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம். அது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன்லி 8 minutes எடுக்குதான். பாருங்க, இங்கே இருக்குது 8 minutes and 19 seconds. ஒன்லி 8 minutes and 19 seconds. சூரியன் வந்து பூமிக்கு வெளிச்சமாகுது. ஆனால் நம்ம இங்கேருந்து சத்தம் போட்டோம்னா சூரியனுக்கு போயே சேராது. அது மில்லியன்ஸ் கணக்கான இயர்ஸ் எடுக்கும் போகிறதுக்கு. And then இப்போ நான் சொல்கிறேன்னு தான் எனக்கு நினைப்பது, ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை விட நம்ம எல்லாம் சத்தம் போட்டாலும் சுவாமி நம்மளோட வாழ்க்கை சரியா இல்லாட்டி நம்முடைய சமூகத்துக்கு வந்து எட்டுமான்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ as you say, you begin to wonder our life. என்ன இங்கே பாருங்க, we become walking Bibles. வீட்டில் ஸ்பெஷலி வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஆலயத்தில் நம்மை பற்றி நாம் எவ்வளவோ நல்லா நினைக்கலாம். நம்ம இருளில் இருக்கக்கூடும். பவுல அப்போஸ்தலன் பாருங்க, இருளில் இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியல. அவன் இருள் என்பது ரிலிஜன்ல இருக்குது. இருள் அவங்களுக்கு தெரியாது, அவங்க இருளில் இருக்கிறது. இருளுக்கு ஆராதனை செய்வது அவங்களுக்கு தெரியாது. பவுலுக்கு தெரியவே இல்லை. அவன் நீதிமான் நினைத்தான். எல்லாரையும் விட அவன் நல்ல காரியங்களை செய்கிறேன் என்று நினைத்தான். கர்த்தருக்காகவே இந்த காரியங்களை அவன் செய்த அநியாயமெல்லாம் அவன் நீதி என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய வெளிச்சம், அவர் தேவனுடைய வெளிச்சம் அவனுக்குள்ள வரும் பொழுது, சில வேளை வெளிச்சம் எங்களை உலகத்துக்கு குருடாராக்கும். உலகத்தை பார்க்க முடியாது. பவுல் என்ன செய்தான்? கண் பார்வை தெரியாதவனாக கீழே விழுந்து போகிறான். ஹல்லேலூயா.
உலகத்தின் காரியங்களை அவர் மறைத்ததின் பின்பு இந்த வெளிச்சம் வந்து உலகத்தின் காரியத்தை மறைத்துட்டு நாங்கள் வாசிக்கிறோம். அவன் இப்பொழுது ஜெபம் செய்கிறான், அவனுக்கு போய் நீ பரிசுத்த ஆவிக்காக ஜெபி என்று சொல்லி சீமேன் அனுப்புகிறார். உலகத்திற்கு நாம் உலக பார்வையெல்லாம் நம் கண் மறைக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவரோடு பேசக்கூடியதாக இருக்கிற சில நேரம். ஹல்லேலூயா. The light not only gives us, opens our eyes, it can just blind us to the world. ஹல்லேலூயா. அது மட்டும் பவுலுக்கு தெரியல தான் செய்கிறது தவறு என்று சொல்லி. அவன் பாரம்பரியமாக யூதனாக இருந்தவன், எல்லாவற்றையும் கடைபிடித்திருந்தவன், சிறுபிராயம் தொட்டு எல்லாவற்றையும் செய்திருந்தவன், நீதிமானாக காணப்பட்டான் அவனுடைய பார்வையில். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இருள் இருக்கிறவனாக இருந்தான். நம்மளும் எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில் நான் அப்படி இருந்திருக்கிறேன். நாம் பிறந்து வளர்ந்த கிறிஸ்தவன் தானே. ஜெர்மனில் நான் இருந்தபோது ஒரு கிறிஸ்தவனுக்கு சரியான கோபம். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள் கேட்டேன். இந்த நேற்று முந்த நாள் கிறிஸ்தவனா வந்து இந்த சைவக்காரன் வந்து எனக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்றான்னு சொல்லி. எனக்கு தெரியாத கிறிஸ்துவான்னு சொல்லி அவர் சும்மா கேஷுவலாக கோயிலுக்கு போயிட்டு வாருவர். ஆனால் இன்னும் வெளிச்சம் உள்ளத்தில் வரல. அவருக்கு அவ்வளவு ஆத்திரம். இங்கே அகதியாக வந்த இவன் இயேசுவை கண்டு இவ்வளவு உற்சாகமாக எல்லாருக்கும் போய் சொல்லி தெரிகிறானே, தனக்கு வந்து சொல்றானே என்று தான் இவனுக்கு கோபம். தான் இருக்கிறது தெரியவில்லை. கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள். அவர் நம் கண்களை திறக்கும் பொழுது அப்பொழுதுதான் உண்மையாக அறிகிறோம் எந்த இருளில் இருந்திருக்கிறோம், எந்த கட்டுக்குள்ளே இருந்திருக்கிறோம், எந்த சிறைக்குள்ளே இருந்திருக்கிறோம், நாம் போகிற வழி தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று சொல்கிறதை பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, தேவன் நம்ம உள்ளத்தில் வரும்பொழுது நமக்கு இன்னொரு வெளிச்சத்தை தருகிறார். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக அவருடைய வார்த்தை தருகிறார் இல்லையா. ஹல்லேலூயா. உள்ளத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு வெளிச்சம் தருகிறவா இருக்கிறவல்ல. எத்தனை வல்லமையான காரியம். அப்போ நாம் என்னவா இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். என்னத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா? அடுத்த வாசிங்க, பேதுருல வாசிங்க. நாங்கள் வாசிட்டு விட்டுட்டோம்ல. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க. உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் டிரான்சிஷன் ஏற்பட்டிருக்குதா? அந்தகாரத்தில் இருந்தேன்னு சொல்லி உணர்றீங்களா? நீங்க இந்த ஒளி வந்த ஒளி ஆச்சரியமான ஒளி என்று சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. இது ஆச்சரியமான ஒளி. இது மனுஷனால் உருவாக்க முடியாத ஒளி. நான் அதை பற்றி பேசலாம். அதான் யோவான் சொல்றான், நான் அந்த ஒளி அல்ல. யோவான் சொல்றான், அந்த யோவான் ஸ்நானத்தை பற்றி சொல்றான், அவன் அந்த ஒளி அல்ல. ஒளியை பற்றி சாட்சி கொடுக்கிறோம். நாங்கள்லாம் ஒளியை பற்றி சாட்சி கொடுக்குறோம். அதே இடத்துல ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒளி வச்சுக்க முடியாது. நாங்களும் ஒளியா மாறிட்டோம். பிரைஸ் காட். அடுத்த வாசிங்க என்ன சொல்ற அதுக்காக வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்ன செய்தார்? சும்மா ஒரு சாதாரண மனுஷராக கூப்பிட்டு அனுப்ப இல்லை. அவருடைய புண்ணியங்கள், அவர் நமக்கு செய்த இரக்கங்கள், நமக்கு காட்டின அன்பு, நம்மை பாவத்தில் இருந்தபோது, இருளில் இருந்த பொழுது அவர் வெளிச்சமாக வந்து நம்மை ரட்சித்தது. இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். அப்ப என்ன சொல்லுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அதனால நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? we are chosen people, a chosen generation. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. So you are not an ordinary person. You were in the darkness, God brought you out into light, and you are a light now. Not only a light, you are there with a purpose, you are there with a responsibility, you have a duty. I have a duty. Wherever we are, we must be a light. Hallelujah. இந்த இருளின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அதான் அவர் சொல்றது. நம்ம இருளின் பிள்ளையாக இருக்கிறோமா? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறோமா? நம்மை செய்கையில் காணணும். Hallelujah. Praise God. வாசிங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். சும்மா இல்லை, அவரோடு ஆளுகை செய்கிற ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டம். ஆர்டினரி பிரீஸ்ட் அல்ல நாங்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராயல் பிரீஸ்டா இருக்கோமா நாங்க? Hallelujah. He is the King of kings and the Lord of lords. We have become his priest. Praise God. ராஜரீகம். வாசிங்க. அடுத்தது என்ன சொல்றது? பரிசுத்த ஜாதி. You are the holy nation. Praise God. நம்ம லைட் மாத்திரமல்ல, நம்ம என்னவா இருக்கிறோம்? பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். Praise God. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கிற கடமை,
இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை பற்றி சொல்வது. நாமளே வெளிச்சமாக இருக்கிறோம். பிரைஸ் காட். வாசி பிடிச்சிட்டீங்களா? அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். சும்மா இல்லை, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோமா. பிரைஸ் காட். வாட் a beautiful thing. கடவுள் வானத்து பூமியை படைத்தவர், ஒளியை படைத்தவர், இருளை படைத்தவர், இந்த பூமியை உருவாக்கினவர் இல்லை. அவர் சொல்லுகிறார் நாம் அவருக்கு சொந்தமா. மை குட்னஸ். அப்போ நீங்கள் ஏன் ஐயோ நான் குறைவானவன் நினைக்கணும், ஐயோ என் பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு நினைக்கணும், ஐயோ என் சொந்தக்காரர் சரியில்லைன்னு நினைக்கணும், ஐயோ என் தாய் தகப்பன்? உங்களுக்கு தாயின் தகப்பனை விட தேவன் உங்களுக்கு தாயும் தகப்பனுமானார். Praise God. Praise God. Doesn't matter who your parents are. God says, you belong to me. Praise God. You belong to me. You are a light into this world. And சொல்வதை பார்க்கலாம். What a marvelous thing. Praise God. Praise God. One other interesting point. There is so much. One other thing is, the interesting thing. Finally, இந்த உலகத்தில் இன்னும் நாம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தாலும் இன்னும் இருள் எங்கும் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் முழுமையாக பிரைட்னஸ் வராமல் இருக்கலாம். அதான் இயேசு சொல்றார். நீங்க லூக்காவில் 11ஆம் அதிகாரம் 35 நினைக்கிறேன், வாசிங்க. 35, 36 பாருங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்க. what he says in Luke chapter 11. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, உள்ள வெளிச்சம், உன்னுள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி பார்த்துக்கோ. எச்சரிக்கையாயிரு. இருளுள்ள இடங்களுக்கு போகாத, இருளின் காரியங்களை நாடாத. The light in you, be careful, it doesn't become dark. You must watch it. As Christians, you must watch. You are a chosen nation. You are a royal priesthood. You are a holy people. But at the same time, you must be very careful. Make sure your light doesn't become, once your light become darkness, that is terrible. அதான் சொல்றான்னு பாருங்க. ஒருவனுக்கு கண் தெரியாம இருந்தா அவனுக்கு வெளிச்சத்தை பற்றி வித்தியாசம் தெரியாது. ஆனா கண் தெரிஞ்சு தெரியாம போகும் பொழுது becomes so dark for him. He knows what it like when white light is. அதான் சொல்ற, நீங்க ஒருக்கா பிரகாசிக்கப்பட்டு, எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஒருக்கா பிரகாசிக்கப்பட்டு ஒருக்கா நீங்க வெளிச்சத்தை கண்டு திரும்பி இருட்டுக்குள்ள போனீங்களோ உங்களுடைய இருள் அதிகமா இருக்கும், ரொம்ப அந்தகாரமா இருக்கும். அதான் சொல்ற. வாசிங்க அடுத்தது சொல்ற பாருங்க. வாசிங்க அடுத்தது. உன் சரீரம் ஒரு புறத்திலும், உங்களுடைய சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல். பாருங்க, what he says is take care that the light in you is not darkness. And the next verse is, பாருங்க what he says, if there your whole body is full of light with no part of it in darkness. பாருங்க, is there a part in your life in darkness? Nobody knows. Maybe you know it. Nobody knows. I'm sure God knows it. Maybe God is talking to you today. Is there a part in your life there is still darkness? Yes, you have come to the light. பாருங்க, சில நேரம் நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் இந்த சர்ச்சில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. I can turn one switch on. We have made it such a way all the lights come here. But every room has a light. There is electricity. I must turn it on. There may be some areas there is no light. But நாங்கள் இந்த ரூமை திறந்தோம்னா there is darkness. அண்டர்கிரவுண்ட் போனோம்னா there is darkness. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில ஏரியாஸ்ல டார்க்னஸ் இருக்கலாமா. அதான் சொல்றார். வாசிங்க என்ன சொல்றார். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல், ஒரு புறத்திலுமே இருளடைந்திருக்க கூடாது, முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், முழுவதும் வெளிச்சமாயிருக்கணும். ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். உங்களுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நீங்க வெளிச்சம் தான், ஆனா கோபம் வருது, பொறாமை இருக்குது, எரிச்சல் உண்டு, இன்னும் பல பிசாசனுடைய இருள் இருந்ததுடைய பழக்கம் உண்டு. எங்கேயோ இருள் இருக்குது, ஆண்டவர் முழுமையாக வேலை செய்ய முடியாமல் இருக்குது. அதான் பார்க்கலாம். ஹல்லேலூயா. மத்தேயு சொல்றாரு, நீங்க விளக்கை கொளுத்தி ஒருத்தனும் மரக்கால்ன்றது எங்களுக்கு தமிழாக்களுக்கு தான் தெரியும். என்ன அரிசி பொதுவாக இந்த நெல் அளந்து போடுகிறதான ஒரு கூடை. இந்த நம்ம யங் பீப்புளுக்கு இது தெரியாது. ஊருக்கு கொண்டு போய் மரக்கால் இப்போ இருக்குதோ தெரியல, அதுவும் அடுத்த பிரச்சனை. இட்ஸ் a bushel with which we measure wheat, barley, anything. It's a measuring big basket. கொத்து இப்போ கொத்து இருக்குது எங்கள்கிட்ட. இது இஸ் பிக் புஷல் போடுறது முழுக்க. எத்தனையோ கொத்து போட்டால் ஒரு புஷல் வரும். அப்போ அதில் போட்டு நீங்கள் ஒரு கூடையை போட்டு மூடுவீங்களா? லைட் இருந்தால்
லைட் இருந்தால் என்ன செய்வீங்க? எங்கே பார்த்தாலும் பாருங்கள் லைட்டை மேலே தொங்குறோம், ஏன் கீழே போடல? நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், யோசிச்சு பாருங்க. லைட் உங்களுக்கு வேணுமன்றதுனால என்ன செய்யறோம்? லைட்டை போட்டு ஒருத்தரும் எல்லாரும் ஒரு பெடஸ்டலில் வைக்கிறோம் அல்லது சீலிங்கில் தொங்க விடுறோம். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை? அப்போ அவர் சொல்லுறார், அப்போ உங்களுடைய லைட்டை நீங்கள் ஒழிச்சு வைக்க முடியாது. நான் லைட்டுன்னு பேசாமல் இருக்க முடியாது. நான் லைட்டுன்னு மற்றவங்களோட உங்களை லைட்டை காட்டாமல் இருக்க முடியாது. நீங்கள் லைட்டுன்னு என்ன செய்யலாது? சத்தியம் சொல்ல போகாமல் இருக்க முடியாது. உங்களை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒழிச்சிருக்கிற லைட் இல்லைங்க. அதான் ஏசு சொல்கிறேன், லைட்டை ஒழிச்சு வைக்க முடியாதா? என் பேரண்ட்டை லைட்டை கொடுத்தோன்னே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த லைட்டில் விருப்பம். அதே நேரத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு டார்க்னஸ் சரியான பயம். என் பேரண்ட்டை லைட்டை கொடுத்தோன்னு அந்த லைட்டை முழு நாளும் தூக்கிட்டு திரிகிறான், ஓன் பண்ணியே பிடிச்சிட்டு திரிகிறான். சின்ன பிள்ளைகள் பாருங்க, லைட் ரொம்ப விருப்பம். இன்னொரு காரியம் விருப்பம், கத்தி விருப்பம். பிரைஸ் காட். இன்னொரு காரியத்தை பார்க்குறோம், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். இது ஆண்டவர் எக்காரியத்துக்காக சொல்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வெளிப்படுத்தலுக்கு வரும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, இருளே இல்லாமல் போயிடுமா அவருடைய ராஜ்யத்தில். நோ நைட்டா, நைட் கிடையாதா? பிரைஸ் காட். நைட் இல்லையா, அதோட சூரியனும் இல்லையா. கர்த்தரே என்னவாயிருப்பாரா? அதுக்கு வெளிச்சமாயிருப்பாரா? சற்று சிந்திச்சு பாருங்க. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இனிமே கவலை இல்லை, இனிமே மரணம் இல்லை, இனிமே உங்களுக்கு நரகம் இல்லை, இனிமே உங்களுக்கு மிசரி இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, பாடுகள் இல்லை, பிரிவில்லை, சண்டைகள் இல்லை, சச்சரவு இல்லை, யுத்தம் இல்லை, அநியாயம் இல்லை. அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். ஒரே வெளிச்சமாக தான் இருக்கு. இன்றைக்கு பாருங்க, சில நேரத்துக்கு பாருங்க, மனுஷன் வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா, நான் பேச வேண்டியிருந்ததே வேற காரியம். மனுஷன் வாழ்க்கை எடுத்து பாருன்னா, ஒருத்தர் சந்தோஷமா இருக்கான்னு சொன்னா 100% சந்தோஷம் கிடையாது. அவன் அதிகமாக துக்கத்தை விட சந்தோஷம் கூடமா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்றான். சந்தோஷத்தை விட துக்கம் கூடமா இருக்கும் பொழுது ஐயோ துக்கமா இருக்கிறான்னு சொல்றான் இல்லையா? ஏழ்மையை விட கொஞ்சம் வசதியா இருக்கும் பொழுது நல்ல செல்வாக்கா இருக்கிறான்னு சொல்றோம். ஏழ்மை உங்களுக்கு அதை விட எல்லாம் ஒரு பேலன்ஸ்ல தான் நடக்குது. எல்லாமே ஒரு பேலன்ஸ்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் வந்த ஏற்பாடு முற்றிலுமாக உங்களை என்ன செய்வார்? கொண்டுட்டுருவார். இன்றைக்கு நாம ஒரு நாளைக்கு ஸ்னோ, மறுநாளைக்கு என்னவோ தெரியல. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பார்க்கலாம், ஒரு நாளைக்கு சந்தோஷம், ஒரு நாளைக்கு சுகம். அவர் நல்ல சுகமாக இருக்கிறார். 2 நாளில் ஒரு புழு வந்தது, அவருக்கு சுகம் இல்லைன்றான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போகுது, பேலன்ஸில் தான் நடக்குது. ஆனால் ஆண்டவர் வந்த ஏற்பாடு எல்லாமே மேலே தான் நிற்கும், கீழே இல்லை. அதுக்கு தான் அவர் சொல்கிறார் பாருங்க. வாசிங்க என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார். எல்லாவற்றையும் எடுத்துட்டு என்ன இருக்கும் தெரியுமா? அவரே என்ன செய்வார்? 23 வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். பல வசனங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. சூரியனும் சந்திரனும் அந்த தேவனுடைய நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க தேவையில்லையா? இரவிலும் தேவையில்லை, பகலிலும் தேவையில்லை. சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. There is no need for sun or for moon. Now we have gone to Revelation. In Revelation 21:23 to we are reading from 23. வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. மகிமை என்று சொன்னா என்ன? நாம ஆண்டவர் சொல்றார், மகிமையின் மேல் மகிமை. அப்படி என்ன? பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைவோம், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் அடைவோம். நீங்க பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கும். நீங்க ஏன் வேதாம படிப்புக்கு வாரீங்க? ஏன் உபவாச கூட்டத்துக்கு வாரீங்க? ஏன் உங்கள் பைபிளை வாசிக்கிறீங்க? ஏன் விசுவாசிகளோடு சம்பந்தம் வச்சு கொள்றீங்க? வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் அடைகிறதுக்கு. நாம் நினைச்சேன் எனக்கு கிடைச்ச வெளிச்சம் போதும் இருந்தோமோ? ஆண்டவர் சொல்லுவார், நான் எவ்வளவு வெளிச்சம் வச்சிருக்கேன், நீ வெளிச்சத்தை நாடாமல் இருளில் இருந்தாயே மகளே, இருளில் இருந்தாயே மகனே என்று கேட்பேன். வெளிச்சத்தை தேடுறோம். அதனால தான் ஸ்னோவாக இருக்கட்டும், வின்டராக இருக்கட்டும், ரெயினாக இருக்கட்டும், ஷைனாக இருக்கட்டும், சம்மராக இருக்கட்டும், பீச்சுக்கு போகிற நாளாக இருக்கட்டும், என்னத்துக்கு வரோம்? பைபிள் ஸ்டடிக்கு. வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் அடைய. ஆண்டவர் ஏன் தேடுறோம்? வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் அடைய, தேவனுடைய மகிமை மேலே மகிமை அடைய. இங்கே வெளிச்சம் என்பது தேவனுடைய மகிமையாக இருக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, என்ன வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இயேசுவே நமக்கு வெளிச்சமாக இருப்பார், அவரே விளக்காக இருப்பார்.
இயேசுவே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இயேசுவை நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது இருளில் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருள் நம்மை அணுகாது, இருள் நம்மை பற்றாது. இருளின் காரியங்கள் நம்மை விட்டு நாம் அகற்ற வேணும். அதான் பவுல் கொலோசியருக்கும் பேதுருவுக்கும் பேதுரு பொதுவான விசுவாசிகளுக்கும் எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுதும் சொல்லுகிறதின் காரியமே இதுக்காக தான். நீங்கள் இப்போ நினைப்பூட்டுகிறார், நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். முன்னிருந்த ஜீவியம் அல்ல, நீங்கள் இப்போ பகலின் ஜீவன் ஜீவிக்கிறீங்க. அந்த இருளின் காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறீங்க. வெளிச்சத்தின் ராஜாவிடத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் மகிமையின் மேலே மகிமை அடைய வந்திருக்கிறீங்க. நீங்கள் ராஜரிக கூட்டமாக இருக்கிறீங்க. மற்றவர்களை போல உலகத்துக்கு தக்க வேஷம் தெரியாதுங்க என்று சொல்றதுக்கு காரணம். தட்ஸ் வாட் ஹி சேஸ். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்ன ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே இராக்காலம் இல்லாதபடியால், அங்கே இராக்காலம் இல்லையா? நோ மோர் நைட், நோ மோர் நைட். there is no night. நைட்டின் கிரிகைகள் இல்லை, கொண்டாட்டங்கள், இந்த மாதிரியான சந்தோஷம் உண்டு. வெளிச்சத்தில் ஒன்று நாங்கள் சொல்றோம், சந்தோஷம் உண்டு. இருளின் காரியங்கள் கிடையாது. அடுத்து வாசிங்க. இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ஆமென். ராக்காலம் இல்லாதபடினால கதவு மூடுறதே இல்லை. நான் பகலில் கதவு பார்க்கறது இல்லை, மூடுறேனா திறந்துக்கிறேன். ராவில் என்ன செய்யறேன், 2 தரம் செக் பண்ணுறேன், மூடினோன்னு சொல்லி. நீங்கள் என்ன மாதிரி எனக்கு தெரியல, அது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. கதவு மூடி இருக்கிறோம், அதுவும் ஸ்பெஷலி தனியாக இருக்கிற நேரம் 3 தரம் செக் பண்ணுவேன். வெளியில் இருக்க அந்த ஸ்க்ரீன் டோரையும் சிங்கமாண்டி உள்ளால வர முடியாதபடி அவங்க மூடிட்டு போகிற மாதிரி நான் என்ன செய்வேன், ஸ்க்ரீன் டோரையும் என்ன செய்வேன், மூடி போடுவேன். எனக்கு தெரியும் ஒருத்தர் வெளியில் போய் ஒருத்தர் வர்றதுக்கு இல்லை தானே. நான் யோசிச்சு பார்ப்பேன், யார் இங்கே இருக்கிறா, ஒருத்தரும் இல்லை. மகள் அங்கே இருக்கா, வரமாட்டா. மகன் வெளிநாட்டில் நிற்கிறார், வரமாட்டா. மனுஷி அங்கே நிற்கிது, வராது. ஒருவரும் இல்லை என்னை தேடி ராத்திரிக்கு வரதுக்கு. ஆகவே ஸ்க்ரீன் டோரையும் மூடிடுறது. சாவி இருந்தாலும் வரையலா இருக்காது, சும்மா ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு. என்னாண்டி விசுவாசம் காணாது. விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி கதவை திறந்துட்டு இருந்தா நான் எல்லாம் வந்துடுமல்ல ஆண்டி. எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் வெளியில போக மாட்டேன்னு. ஆனா வெளியில் உள்ளது உள்ளுக்கு வந்துட்டு தானே. அப்போ பார்த்தீங்கன்னா ராகாலம் இராதா. பாருங்க, இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக்குறார். ஒளியை வா என்று அழைக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்றால் அவர் என்ன சொல்கிறார், நம்ம பூமியில் இருக்கும் மட்டும் நமக்கு இந்த இரவோடும் போராட்டம் உண்டு, இருளோடு போராட்டம் உண்டு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் கண்ணீர் உண்டு, கவலைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானம் கூட இருக்கிறபடினாலே, இந்த கவலைகள் நம்மை ஆட்கொள்ளாதபடினாலே. ஏழ்மை எல்லாருக்குமே உண்டு. ஆனாலும் கூட ஏழ்மையை விட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறபடினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். எப்படியும் அந்த பேலன்ஸில் கர்த்தர் நமக்கு கரம் கொடுக்கறதுனாலே நம்ம கீழாகாமல் மேலாகி நிற்கிறோம், வாளாகாமல் தலையாக நிற்கிறோம். இருளோடு போராடுகிறோம் இல்லையா? இருளோடு எந்நேரமும் போராட்டம். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இருளோடு போராட்டம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, இருள் இல்லாமல் போகுமா? இருள் இல்லாமல் போகும் என்ற பிசாசு இல்லை, மரணம் இல்லை, நோய் நொடிகள் இல்லை, வேதனைகள் இல்லை, கவலை இல்லை, பிரிவில்லை. உங்கள் பிள்ளைகளை குறித்தோ வீட்டை குறித்தோ யாரை குறித்தோ இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் என்றோ கவலைப்படுகிறதுக்கு ஒன்றுமில்லை. ஒரு சில இடங்களுக்கு போகிறதுக்கு பயப்படுகிறோம், அங்கே போகிறதுக்கு பயப்பட தேவையில்லை. எல்லா தீமையும் எல்லாம் இருளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற எல்லாம் இல்லாமல் போய்விடு. ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட்.